அன்பார்ந்த மாணவிகளை அலகு 5 ஆயத்தொலை வடிவியல் நேர்கோட்டின் சாய்வு பற்றி நாம இன்னைக்கு பார்க்க போறோம். பாருங்க, நேர்கோட்டின் சாய்வு. கோட்டின் சாய்வு அல்லது சாய்வு கோணம் என்பது x அச்சின் மிகை திசைக்கும் நேர்கோட்டிற்கும் இடையே கடிகார முள்ளின் எதிர் திசையில் அமைந்த கோணமாகும். அதாவது இந்த கோட்டின் சாய்வு நாம சாய்வு கோணம்னு சொல்லலாம். இதை எப்படி இருக்கும் பாருங்க. இதுல நான் x அச்சு y அச்சு வரையறேன். இப்ப நான் இதுல ஒரு நேர்குத்தற்ற ஒரு நேர்கோடு வரையறேன். நேர்குத்தற்ற ஒரு நேர்கோடு பாருங்க. இப்போ இது x அச்சு. x அச்சுல இருந்து இந்த கோட்டுக்கு மேல போனோம்னா இது மிகை திசை. அதாவது இந்த முதல் கால் பகுதியில x இன் மதிப்பு நமக்கு மிகை எண்ணாதான் இருக்கும். சரியா? சோ இந்த x அச்சின் மிகை திசைங்கிறப்ப இந்த டைரக்ஷன், இந்த மிகை திசைக்கும் இந்த நேர்கோட்டிற்கும் இடையே கடிகார முள்ளின் எதிர் திசை. இதுதான் கடிகார முள்ளின் எதிர் திசை. இந்த கடிகார முள்ளின் எதிர் திசையில் அமைந்த கோணம் தான் சாய்வு கோணம் அல்லது கோட்டின் சாய்வு. இன்னொரு தடவை சொல்றேன். x அச்சின் மிகை திசைக்கும் இந்த நேர்கோட்டிற்கும் இடையே கடிகார முள்ளின் எதிர் திசையில் அமைந்த கோணம் தான் சாய்வு கோணம் அல்லது நேர்கோட்டின் சாய்வு. இந்த சாய்வு கோணத்தை நாம தீட்டான்னு குறிக்கிறோம். சரியாமா? அடுத்தது பாருங்க, நேர்கோட்டின் சாய்வு. இப்ப மாடி படிக்கட்டு எப்படி இருக்கும்? நமக்கு இப்படி சாய்வா இருக்கும். அப்படிதானா? சோ இந்த மாடி படிக்கட்டுகள் அமைக்கிறப்ப இப்படி சாய்வாக இருக்க வேண்டும். அந்த சாய்வு தன்மையை கருத்தில் கொண்டுதான் இந்த மாடி படிக்கட்டுகள் அமைக்கிறோம். இந்த சாய்வு தன்மை தான் என்னது? சாய்வு அல்லது சாய்வின் அளவு என்று அழைக்கப்படுகிறது. இந்த சாய்வு தன்மை தான் சாய்வு அல்லது சாய்வின் அளவு என்று அழைக்கப்படுகிறது. பாருங்க, இந்த சாய்வுக்குள்ள டெபினிஷன்: நேர்குத்தற்ற நேர்கோட்டின் சாய்வு கோணம் தீட்டா எனில் டான் தீட்டா என்பது அக்கோட்டின் சாய்வு ஆகும். இதை m என குறிக்கலாம். பாருங்க, இதுதான் நேர்குத்தற்ற நேர்கோடு. நேர்குத்தற்ற நேர்கோடு. இப்ப நேர்குத்து உள்ள நேர்கோடுனா இப்படி செங்குத்தா வரும். சோ இது அந்த செங்குத்தாக இல்லாமல் சாதாரணமாக வரையப்பட்ட ஒரு நேர்கோடு. இந்த நேர்குத்தற்ற நேர்கோட்டின் சாய்வு கோணம் நம்ம ஏற்கனவே என்னன்னு பார்த்தோம்? தீட்டான்னு பார்த்தோம். இப்படி இந்த நேர்குத்தற்ற நேர்கோட்டின் சாய்வு கோணம் தீட்டா என்றால் டான் தீட்டா என்பது அக்கோட்டின் சாய்வு. இந்த கோட்டின் சாய்வு என்ன வரும்? டான் தீட்டா. இதை m என குறிக்கலாம். இப்போ சாய்வு m = டான் தீட்டா. சரியா? இப்போ நேர்கோட்டின் சாய்வு m = டான் தீட்டா. இங்க 0 less than or equal to theta less than or equal to 180 டிகிரி. ஆனா தீட்டாவோட மதிப்பு 90 டிகிரியாக இருக்க இயலாது. அடுத்தது பாருங்க, இரு புள்ளிகள் கொடுக்கப்பட்டால் நேர்கோட்டின் சாய்வு எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பாருங்க. இப்ப இதுல நான் x அச்சு y அச்சு வரைகிறேன். இதுல ஒரு நேர்குத்தற்ற நேர்கோடு. இப்ப இந்த நேர்குத்தற்ற நேர்கோடு ஒன்று வரைந்தோம்னா இந்த சாய்வு கோணம் நமக்கு ஆக்சுவலா என்னதான் வரும்? இந்த சாய்வு கோணம் தீட்டா. இப்ப இந்த நான் நேர்கோட்டுல 2 புள்ளிகள் எடுக்கிறேன். a b ன்னு 2 புள்ளிகள் எடுக்கிறேன். a x1 y1 b x2 y2. இப்ப பாருங்க, இந்த 2 புள்ளிகளையும் இது இணைக்கிறேன். சோ நமக்கு இதுல ஒரு செங்கோண முக்கோணம் வருது. இந்த கோணம் செங்கோணம். இது என்னது? சாய்வு கோணம் தீட்டா. சரியா? இந்த தீட்டாக்கு எதிர்பக்கத்தை நாம எதிர்பக்கம்னு குறிப்பிடுறோம். இந்த செங்கோணத்திற்கு எதிர்
எதிர்பக்கத்தை கர்ணம்னு ஏற்படும். இப்ப ஒரு செங்கோண முக்கோணம், இந்த செங்கோணத்திற்கு எதிர்பக்கம் கர்ணம்னு நாம எடுக்கிறோம். கர்ணம். இந்த கோணம் தீட்டா, இதுக்கு எதிர்பக்கத்தை எதிர்பக்கம் சொல்றோம். இந்த பக்கம் நமக்கு அடுத்துள்ள பக்கம். அடுத்துள்ள பக்கம் பாருங்க. இப்ப இந்த தொலைவு எப்படி கண்டுபிடிக்கிறோம்னா, இந்த y அச்சு தொலைவில் உள்ள வித்தியாசம், இந்த ரெண்டு புள்ளிகளுக்கும் இடையே உள்ள y அச்சு தொலைவின் வித்தியாசம், y ஆய தொலைவில் ஏற்படும் வித்தியாசம். சோ இத நாம y2 மைனஸ் y1 எடுக்கிறோம். அதே மாதிரி இந்த தொலைவு x ஆய தொலைவில் உள்ள வித்தியாசம், இந்த ரெண்டு புள்ளிகள்லயும் இந்த x அச்சு தொலைவில் உள்ள வித்தியாசம். இப்ப இத நாம x2 மைனஸ் x1 எடுக்கிறோம். இப்ப பாருங்க, இப்போ இந்த சாய்வு நாம எப்படி மெஷர் பண்ண போறோம்னு பாருங்க. இந்த சாய்வு ஏற்கனவே பார்த்தோம், இங்க சாய்வு m ஈக்குவல் டு tan தீட்டா. இப்ப சாய்வு m ஈக்குவல் டு tan தீட்டா. இப்ப tan தீட்டாக்கு நம்ம எப்படி பக்கங்களின் விகிதம் எடுப்போம்? எதிர்பக்கம் பை அடுத்துள்ள பக்கம், எதிர்பக்கம் பை அடுத்துள்ள பக்கம். சோ எதிர்பக்கம் பை அடுத்துள்ள பக்கம். எதிர்பக்கம் நம்ம எப்படி கண்டுபிடிச்சிருக்கோம்? y2 மைனஸ் y1 பை x2 மைனஸ் x1. அப்போ எதிர்பக்கம் y2 மைனஸ் y1 பை அடுத்துள்ள பக்கம் x2 மைனஸ் x1. அதாவது சாய்வு m ஈக்குவல் டு y ஆய தொலைவில் ஏற்படும் வித்தியாசம். சாய்வு m ஈக்குவல் டு y ஆய தொலைவில் ஏற்படும் வித்தியாசம் பை x ஆய தொலைவில் ஏற்படும் வித்தியாசம். அதாவது y2 மைனஸ் y1 பை x2 மைனஸ் x1. இதுதான் சாய்வு கண்டுபிடிக்கிறதுக்குள்ள ஃபார்முலா. சரியா? பாருங்க, x1 y1 மற்றும் x2 y2 இங்கு x1 x2க்கு சமமாக இருக்காது என்ற புள்ளிகள் வழியாக செல்லும் நேர்கோட்டின் சாய்வு m ஈக்குவல் டு y2 மைனஸ் y1 பை x2 மைனஸ் x1. இப்ப பாருங்க, ஒரு செங்குத்து கோடுனா நான் உங்களுக்கு ஏற்கனவே சொன்னேன், இப்படி y அச்சுக்கு இணையாக வரையப்படுற கோடு தான் செங்குத்து கோடு. இந்த செங்குத்து கோட்டின் சாய்வு வரையறுக்கப்பட இயலாது. செங்குத்து கோட்டின் சாய்வு வரையறுக்கப்பட இயலாது. அதே மாதிரி பாருங்க, x அச்சு மற்றும் x அச்சுக்கு இணையான நேர்கோடுகளின் சாய்வு கோணம் தீட்டா டிகிரி. இது x அச்சு. இந்த x அச்சின் சாய்வு கோணம் 0 டிகிரி. x அச்சின் சாய்வு கோணம் 0 டிகிரி. இப்ப x அச்சுக்கு இணையாக ஒரு கோடு வரைந்தால் அந்த கோட்டின் சாய்வு கோணம் என்னதான் வரும்? 0 டிகிரி. அதே மாதிரி y அச்சின் சாய்வு கோணம் நமக்கு 90 டிகிரி வரும். ஏன்னா இது செங்குத்தாக இருக்குது, x அச்சுக்கு செங்குத்தாக இருக்குது. அதே மாதிரி y அச்சுக்கு இணையான நேர்கோட்டின் சாய்வு கோணம் எத்தனை டிகிரி தான் வரும்? 90 டிகிரி வரும். இனி பாருங்க, சாய்வுகளின் மதிப்புகள் உங்க புக்ல பக்கம் 220 இருக்கு. சாய்வுகளின் மதிப்புகள் பாருங்க. θ ஈக்குவல் டு 0 டிகிரி. நமக்கு கண்டிஷன் θ ஈக்குவல் டு 0 டிகிரி. இப்ப சாய்வு எப்படி வரும் பாருங்க, நேர்கோடானது x அச்சின் மிகை திசையில் இணையாக அமையும். அதே மாதிரி அதாவது இந்த மாதிரி இருக்கும். நான் ஏற்கனவே உங்களுக்கு அந்த நோட்ல வரைஞ்சு காமிச்சேன். x அச்சுக்கு இணையாக இருக்கும். அப்ப x அச்சின் சாய்வு கோணமும் 0 டிகிரின்னு ஏற்கனவே பார்த்தோம். x அச்சுக்கு இணையான கோட்டின் சாய்வு கோணம் என்னதான் வரும்? 0 டிகிரி. அப்ப θ ஈக்குவல் டு 0 டிகிரினா நேர்கோடானது x அச்சின் மிகை திசையில் இணையாக அமையும். அடுத்த கண்டிஷன் பாருங்க, 0 லெஸ் தென் θ லெஸ் தென் 90 டிகிரி. θவோட மதிப்பு 0வை விட அதிகமா இருக்குது, 90 டிகிரியை விட குறைவா இருக்குது. அப்ப எப்படி இருக்கும்? நேர்கோட்டின் சாய்வு ஒரு மிகையன். பாருங்க, இந்த நேர்கோடானது இடது பக்கத்துல இருந்து வலது பக்கம் நோக்கி உயர்கிறது. இப்படி வரும்போது, இடது பக்கத்திலிருந்து வலது பக்கம் நோக்கி வரும்போது சாய்வானது ஒரு மிகை எண்ணாக இருக்கும். இது நம்ம ஃபர்ஸ்ட் வரைஞ்ச அந்த படம். சாய்வானது மிகை எண்ணாக இருக்கும். அடுத்து மூணாவது பாருங்க, 90 டிகிரி லெஸ் தென் θ லெஸ் தென் 180 டிகிரி. θவோட மதிப்பு 90 டிகிரியை விட கூடுதலா இருக்கும், 180 டிகிரியை விட குறைவா இருக்கும். அப்போ நேர்கோட்டின் சாய்வு நமக்கு ஒரு குறை எண்ணாக கிடைக்கும்.
பாருங்க தீட்டா 90 டிகிரியை விட அதிகமாகவும் 180 டிகிரியை விட குறைவாகவும் இருக்கிறப்ப இந்த நேர்கோடு எப்படி இருக்கும்னா இடது பக்கத்தில் இருந்து வலது பக்கத்தை நோக்கி இப்படி கீழே இறங்கி வரும். சோ அந்த சாய்வு வந்து நமக்கு எப்படி வரும்? குறை எண்ணாக, நெகட்டிவ் எண்ணாக இருக்கும், மைனஸ்ல இருக்கும். அடுத்த 4வது கண்டிஷன் பாருங்க, தீட்டா ஈக்குவல் டு 180 டிகிரி. இப்ப தீட்டா ஈக்குவல் டு 180 டிகிரிங்கிறப்ப அந்த நேர்கோடு வந்து நமக்கு எப்படி இருக்கும்? எக்ஸ் அச்சுக்கு இணையாக இருக்கும். ஆனா வந்து அந்த டைரக்ஷன், அந்த திசை வந்து இந்த குறையெண் திசை வலது பக்கத்துல இருந்து இடது பக்கம் நோக்கி போகுது, இந்த டைரக்ஷன்ல வரும். சரியா? அப்ப தீட்டா 180 டிகிரினா நேர்கோடானது எக்ஸ் அச்சின் குறை திசையில் இணையாக இருக்கும். அடுத்தது தீட்டா ஈக்குவல் டு 90 டிகிரி. தீட்டா ஈக்குவல் டு 90 டிகிரிங்கிறப்ப இந்த நேர்கோடு எக்ஸ் அச்சுக்கு செங்குத்தாக இருக்கும். அதாவது ஒய் அச்சுக்கு இணையாக எக்ஸ் அச்சுக்கு செங்குத்தாக இருக்கும். நம்ம ஏற்கனவே ஒரு குறிப்பு பார்த்தோம், செங்குத்து கோட்டின் சாய்வு வரையறுக்கப்பட இயலாது. சோ தீட்டா ஈக்குவல் டு 90 டிகிரினா சாய்வு வரையறுக்க இயலாது. சரியாமா? இனி நம்ம அடுத்தது இணை கோடுகளின் சாய்வு பற்றி பார்க்க போறோம். பாருங்க, இணை கோடுகளின் சாய்வுகள் பாருங்க. இப்ப இதுல இருந்து எக்ஸ் அச்சு ஒய் அச்சு எடுக்கிறேன். இப்ப இதுல இப்படி 2 நேர்குத்தற்ற இணை கோடுகள் வரைகிறேன். சரியா? இது இணை கோடுகள். சோ இந்த கோடு நம்ம L1 எடுக்கலாம், இந்த கோடு L2. இங்க நமக்கு சாய்வு கோணம் θ1, இங்க நமக்கு சாய்வு கோணம் θ2. இந்த நேர்கோடோட சாய்வு M1, இந்த நேர்கோடோட சாய்வு M2. இப்படி எடுக்கிறப்ப பாருங்க, இந்த 2 கோடுகள் நேர்குத்தற்ற கோடுகள் இணையாக இருக்கும்னா அதுக்கு கண்டிஷன் என்னன்னா சாய்வுகள் சமமாக இருக்க வேண்டும். 2 நேர்குத்தற்ற கோடுகளின் சாய்வுகள் சமமாக இருந்தால் மட்டுமே அந்த கோடுகள் இணையாக இருக்கும். சோ 2 நேர்குத்தற்ற கோடுகள் இணையாக இருக்கணும்னா கண்டிஷன் என்னது? M1 ஈக்குவல் டு M2. 2 கோடுகளின் சாய்வுகள் சமமாக இருந்தால் மட்டுமே அந்த கோடுகள் இணையாக இருக்க முடியும். அடுத்தது நமக்கு செங்குத்து கோடுகளின் சாய்வுகள். பாருங்க, செங்குத்து கோடுகள்ங்கிறப்ப இது ஒரு நேர்குத்தற்ற கோடு, இதுவும் ஒரு நேர்குத்தற்ற நேர்கோடு. இப்ப பாருங்க, இந்த 2 கோடுகளும் ஒன்றுக்கொன்று செங்குத்தாக இருக்குது. சோ இத நம்ம L1 எடுக்கலாம், இது L2 எடுக்கலாம். இங்க நமக்கு சாய்வு கோணம் θ1, அதே போல இங்க நமக்கு சாய்வு கோணம் θ2. இப்ப இந்த கோட்டோட சாய்வு நம்ம M1 எடுக்கிறோம், இந்த கோட்டோட சாய்வு M2. இப்ப இந்த 2 கோடுகள் ஒன்றுக்கொன்று செங்குத்தாக இருக்கிறதுக்கு கண்டிஷன் என்னன்னா இந்த 2 சாய்வுகளின் பெருக்கல் பலன் -1 ஆக இருக்கணும். M1 into M2 equal to -1. இப்ப இந்த 2 சாய்வுகளின் பெருக்கல் பலன் -1 ஆக இருந்தால் மட்டுமே இந்த இரு கோடுகளும் செங்குத்து கோடுகளாக இருக்கும். பாருங்க, 2 நேர்குத்தற்ற கோடுகளின் சாய்வுகளான M1 M2 இவற்றின் பெருக்கல் பலன், அதாவது M1 into M2 equal to -1 ஆக இருந்தால் மட்டுமே அக்கோடுகள் செங்குத்தாக இருக்கும். சரியாமா? இப்ப இணை கோடுகளின் சாய்வுகள், 2 நேர்குத்தற்ற கோடுகளின் சாய்வுகள் சமமாக இருந்தால் மட்டுமே அவை இணையாக இருக்கும். அதாவது M1 equal to M2. அதே மாதிரி செங்குத்து கோடுகளின் சாய்வுகள், 2 நேர்குத்தற்ற கோடுகளின் சாய்வுகளான M1 M2 இவற்றின் பெருக்கல் பலன், அதாவது M1 into M2 equal to -1 ஆக இருந்தால் மட்டுமே அக்கோடுகள் செங்குத்தாக இருக்கும். அதாவது M1 into M2 equal to -1. சரியாமா? சோ இதுல ஒரு குறிப்பு, நேர்குத்தற்ற இரு நேர்கோடுகள் L1 L2 ஆகியவற்றின் சாய்வுகள் முறையே M1 M2 எனில் L1 ஆனது L2 க்கு இணை எனில் M1 equal to M2. இங்க பார்த்த அதே கண்டிஷன்.
அதே மாதிரி L1 L2 ஒன்றுக்கொன்று செங்குத்து எனில் M1 into M2 equal to -1 இதே கண்டிஷன். சரியாமா?